டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தீமைகள் நீங்க அருளும் வேண்டும் அதிகாரமும் வேண்டும் என்கிற ரமலான் தொடர் நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் மூத்த கருவியலாளர் நாம் தமிழர் கட்சியின் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பு அண்ணன் ஹக்கீம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க அவர்களுடன் கேள்விகளை கேட்டு பதிலை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹக்கீம் அண்ணா. வலைக்கும் சலாம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நலம். உங்களுக்கு டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகம் சார்பாக வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கேள்விக்குள்ள போயிடலாம். தமிழ் இஸ்லாமியர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானதா? தமிழ் இஸ்லாமியர்கள் அப்படின்னு நம்ம ஒரு கோட் அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளே சரியானதுதான். தமிழர்கள் வேறு இஸ்லாமியர்கள் வேறு அப்படின்ற அடிப்படை எந்த விதமான மாறுதலுமே கிடையாது. தமிழர்கள் அதாவது அறம், நடுநிலையான போக்கு, இது எல்லாத்தையும் சார்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் தான் தமிழர்கள். இறை மார்க்கம் நம்ம கிட்ட வந்தது. நம்ம எந்த ஊருக்கு போனாலும் நாம தமிழர்கள் தான். அதனால தமிழர்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் தமிழை தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டு தமிழ் நலன் வாழ்வியல் அது சார்ந்து நம்ம வாழக்கூடிய எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் தமிழ் இஸ்லாமியர்கள் தான். அதுல பிரித்தி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு முன்னுதாரணமா நமக்கு முன்னாடி இந்த இந்த நிலத்தில் அரசியல் செய்த கண்ணியமிக்க காகிதே மில்லத் ஐயா அவர்கள் சட்டமன்றத்துல ஒரு கூட்டத்தொடர்ல தெளிவா நம்ம பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க. தமிழர்கள் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்னதாகவே அம்மா என்று அழைத்தவர்கள். முதலில் மொழி ஈனம்தான், இறை மார்க்கம் பிறகு வந்ததுதான். எனவே எங்களுக்கு தமிழர்கள்ன்றது எங்களுக்கு பிரிகிறது கிடையாது. அது நாங்கள் இயல்புலே இருந்த தமிழர்கள். அன்று நாங்கள் ஏதோ ஒரு சமூகத்தின் பின்னணியில் இருந்திருப்போம். அதன் பின்னதாக எங்கள் முன்னோர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். அதனால தமிழ் இஸ்லாமியர்கள்ன்றது பிரித்தி பார்க்க வேண்டிய ஒரு பொருள் அல்ல. அடுத்ததாக, தமிழ்நாட்டில் வாழும் இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான அரசியலை கற்றுக் கொடுத்துள்ளார்கள்? தமிழ்நாட்டில் தற்போது ஒரு நல்ல இஸ்லாமிய தலைவர்களோ அல்லது அடையாளம் சொல்லும்படி இஸ்லாமிய தலைவர்களோ இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. அல்ஹஜ் பழனி பாபா அவங்களுக்கு பிறகு இந்த தமிழ் மண்ணில் இந்த சமூகத்தின் சார்பாகவோ அல்லது சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவோ சமூகத்தினுடைய கல்வி, பொருளாதாரம், வலிமையை மேம்படுத்துவதற்காகவோ ஒரு எண்ணம் கொண்ட இஸ்லாமிய தலைவர்கள் கொண்ட அமைப்பு உருவாகவே இல்லை. இன்று இருக்கக்கூடிய இஸ்லாமிய பேரளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பினுடைய தலைவர்கள் தனக்கானவர்களாகவும் தனது குடும்பத்தினருக்காகவும் தான் சார்ந்தவர்கள் நல்லா இருக்க வேண்டும் மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர இந்த சமூகத்தின் மீது எந்த விதமான அக்கறையோ இந்த சமூகத்து முன்னேற்றத்திற்கான எந்த ஒரு மாற்றத்தையோ அவங்க ஏற்படுத்தவே இல்லைங்கிறது என்னுடைய முழுமையான நிர்ணயிக்கப்பட்ட கருத்து. இதை நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்று இருக்கக்கூடிய மற்ற மனிதநேய மக்கள் கட்சியோ தமுகவோ முஸ்லிம் கட்சிகளில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது பயணிக்கக்கூடிய சகோதரர்கள் முழுமையா இஸ்லாம் சொன்ன அனைத்தையும் கட்டுப்பட்டு இந்த சமூக முன்னேற்றத்திற்காக நிறைய இளைஞர்கள் அந்த சமூக முன்னேற்றத்திற்காக உழைக்கிறாங்க. ஆனா அதுல தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் சமூகத்தினுடைய மாற்றத்திற்கான எந்தவித முன்னேற்றமான நிகழ்வையும் அவங்க எடுக்கல. உதாரணத்துக்கு சொல்ல வருது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் அர்ப்பணிப்போட இருக்காங்க. ஆமா. ஆனா தலைவர்கள் அதை நல்ல நோக்கத்துக்கு எடுத்துட்டு போறதில்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, சமீபத்திய ஓரிரு வாரங்களுக்கு முன்னதாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவாஹிருல்லா ஐயா அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்யறாங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் திமுகவிடம் குறைந்தபட்சம் 4-5 தொகுதிகளை கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதை கூட நம்ம சரின்னு கூட ஏத்துக்கலாம். இன்றைய சூழ்நிலை அப்படியே மாறிடுச்சு, அதனால நம்ம ஏத்துக்கலாம். ஆனால் அவங்க அடுத்து சொன்ன விடயம் தான் உண்மையுமே உள்ளம் நடுங்குற அளவுக்கு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவோங்கிறாங்க.
ம், என்ன அடிப்படையில அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. 4, 5 சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்கிக்கிடுவீங்கன்னு நீங்க முடிவு செய்றீங்கன்னா, ம், நீங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறதுக்கு எதுக்கு நீங்க மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க? ம். கலைச்சிட்டு நீங்க போய் ஏற்கனவே திமுகல இருக்கிற ஐயா நாசர் போல, அல்லது அ இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா இருக்கிறாங்கல்ல, செஞ்சி மஸ்தான். செஞ்சி மஸ்தான் ஐயா போல, அவங்கள போல போய் சேர்ந்துக்கங்க. எதுக்கு இந்த இஸ்லாமிய இளைஞர்களுடைய ஆற்றலையும், அவர்களுடைய திறமையும் வீணடித்து, எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு ஆற்றல் மிக்க தலைவன் உருவாவதை தடுத்து, ம். திராவிட கும்பல்ட்ட போய் அடிமையா நீங்க இருக்கிறதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தயவு கூர்ந்து இஸ்லாமிய தலைவர்கள் இது போன்ற நிகழ்வுகளை மாற்ற முயலுங்கள். இஸ்லாம் வந்து தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் 8 கோடி பேர்ல 1 கோடி பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ம். விடுதலை அடைந்த போது நடந்த சட்டமன்ற அ கூட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற இஸ்லாமிய உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. ம். ஏன் அதுக்கு பிறகு இஸ்லாமியர்கள் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா? இல்ல இஸ்லாமியர்கள் யாரும் வளர்ச்சி வரலையா? இல்ல அதாவது இஸ்லாமியர்கள் தொண்டர்கள் வந்து அர்ப்பணிப்போட தான் இருக்காங்க. ஆனா வந்து அவர்களிலிருந்து ஒரு நல்ல தலைவர்கள வந்து வரவுடாம, இப்ப இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் வந்து தடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குற்றம் சாட்டு வைக்கிறீங்க. உறுதியா, உறுதியா. அதுல இருந்து எந்த விதமான மாற்று கருத்து அதான் சொல்றேன் இல்லையா? சட்டமன்ற உறுப்பினருக்கு 40 பேர் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்ல இன்று ஒருவேள 7, 8 பேர் அப்படி தான் இருக்காங்க. தலைவர்கள் உருவாகுறதுனால யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அது இப்ப நீங்க வந்து எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிய சிறுபான்மையினர், சிறுபான்மையினர் அமைப்பு, சிறுபான்மையினருக்கான நலத்தொண்டு. யார் சிறுபான்மையினர்? நாங்க சொன்னோமா உங்கட்ட சிறுபான்மையினர்னு? 8 கோடியில 1 கோடி பேர் இருக்கோம். ம். 40 தொகுதிகளில இஸ்லாமிய வேட்பாளர்கள் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. கூட 20 தொகுதிகள்ல இஸ்லாமிய மக்கள் தீர்மானிக்கிறவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும். ம். இதுல வரலாற்று ஆவணம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பெரும் பெரும் பான்மையான இடத்துல இருக்கக்கூடியவங்க, இன்னொன்னு சிறுபான்மையினர்ன்ற எண்ணத்தை யார் உங்களுக்கு பூத்துனது? செந்தமிழன் சீமான் அண்ணன் வந்து சொல்லும்போது சொல்றாரு. சிறுபான்மையினர்ன்னு சொன்னேன்னா, நான் செருப்ப கழட்டி உன்ன அடிப்பேன்டான்னு சொல்றாரு. அப்படி ஒரு அரசியல் தலைவர் வந்து தமிழ்நாட்டுல யாருமே சொல்லல. கண்டிப்பா. இந்த இந்த இஸ்லாமிய தலைவர்கள் அப்படி பேசியிருக்கணும். ம். இந்த இஸ்லாமிய தலைவர்கள் இந்த சமூகத்துக்கு நீங்க வந்து இவ்வளவு பெரிய மாற்றத்தை குடுத்துக்கணும். அத விட்டுப்புட்டு ஆமா, நிச்சயமா நியாயமா பார்த்தா இஸ்லாமிய தலைவர்கள் தான் நம்மளுக்கு இத சொல்லிக் குடுத்திருக்கணும். கண்டிப்பா. ம். ஆனா வந்து அவங்க அந்த வழிகாட்டுதல் இல்லாம இந்த திராவிட கும்பல் என்ன முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா, ம். நம்ம ஆள் மனசுக்குள்ளேயே போய் நம்ம வந்து நம்ம உண்மையுமே நம்ம தான் சிறுபான்மையினர் போல, நம்ம கம்மியா தான் இருக்கிறோம் போல அப்படின்னு அவங்களே நினைக்கிற அளவுக்கு ஒரு ம். மறைமுக வேலையை இந்த போலியான இஸ்லாமிய தலைவர்களை வச்சு செஞ்சு இந்த சமூகத்தை மிகப்பெரிய பின்னடைவுக்கு தள்ளிட்டாங்க. நானே வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்படிதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ம், ம், ம். நானே வந்து அந்த அளவுக்கு தான் நினைக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இல்ல, இங்க அல்காட்சி பழனிபாபா ஐயா வந்து ஒரு கருத்தை முழுமையா வடிவமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. சாசனம்னு சொல்லி. ம். அதுல வந்து 60 தொகுதி உறுதியா இஸ்லாமியர்கள். நான் வந்து இஸ்லாமியர்கள் தான் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ம். நாம உரிய பங்கீடு பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதாவது நாம நமக்கு ஏன் போய் 5 எண்ணிக்கையின் சீட்டு அடிப்படையில 4 நீங்க சீட்டு சொல்றீங்க. இஸ்லாமியர்களுடைய ம். எண்ணிக்கையின் அடிப்படையில இத்தனை இத்தனை சதவீதம் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றீங்க. ஆமா, அதுதான் உண்மை. அது இல்லைன்னு யாராலையுமே மறுக்க முடியாது. ம். ராமநாதபுரத்துல இஸ்லாமியர்கள் தான் ஜெயிக்க முடியும். கடையநல்லூர்ல இஸ்லாமியர்கள் தான் ஜெயிக்க முடியும். பாபநாசத்துல இஸ்லாமியர்கள் ஜெயிக்க முடியும். திண்டுக்கல்ல இஸ்லாமியர்கள் தான் ஜெயிக்க முடியும். ஆனா திண்டுக்கல்ல இன்னைக்கு இஸ்லாமிய வேட்பாளர் நின்றா அந்த மதிப்பு மரியாதையும் இருக்கான்னா, சமூகமே ஐயோ நம்ம ஜனத்தொகையில ரொம்ப கம்மியாயிட்டோம் போல, நம்ம சிறுபான்மையர் ஆயிட்டோம் போலான்னு மனநிலைக்கு மாற்றத்தை உருவாக்குறது வேலையை இந்த திராவிட கும்பல் செஞ்சிருக்கு. அதுக்கு இந்த இஸ்லாமிய தலைவர்கள்லாம் உடன் போய் ம். அவங்க குடும்பத்தையும் வயித்தையும் வளர்த்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ம். ம். அடுத்ததாக இஸ்லாமிய அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் உள்ள ஒற்றுமை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ஆரம்பத்திலே நான் சொன்னது போல தமிழர்கள் வேறு, இஸ்லாமியர்கள் வேறு கிடையாது. ம். எங்கள் முன்னோர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி இந்த தமிழ் நிலத்தில் ஏதோ ஒரு சமூகத்தினுடைய பின்னணியில் தான் நாங்கள் இருந்திருப்போம். அதன் பிறகுதான் இஸ்லாமியர்கள் நாங்கள் வந்து இறை மார்க்கத்தை ஏற்று எங்கள் முன்னோர்கள் இந்த இஸ்லாமிய வழியை பயணிச்சிருக்காங்க. ம். தமிழ் தேசியம்ங்கிறது வேற, இஸ்லாமிய தத்துவங்கிறது வேற. இஸ்லாம் என்பது முதல்ல வந்து ஒரு மதமே கிடையாது. ஒரு மனித நெறிமுறை. மனிதன் ஒழுக்கமாக ம். வாழக்கூடியதற்காக ஒரு ஒழுக்க நெறிமுறை மார்க்கத்தை ம். ஏக இறைவனின்பால் இறை தூதர் வழியினால் கிடைத்த அந்த வழித்தடத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா இஸ்லாம். இஸ்லாம் எந்த இடத்துலையுமே வன்முறையை போதிக்கல. எந்த இடத்துலையுமே வந்து இஸ்லாம் வந்து யாருக்கும் மாற்றுதல் இல்லை. எது சொன்னாலும் அதுக்கு ஒரு ஒரு சரியான வழித்தடத்தை லக்கும் தீனக்கும் வலிய தீன் அப்படின்னு சொல்லிதான் எல்லாத்தையும் சொல்லி தான் வளர்த்திருக்கு இஸ்லாம். ம்.
அவரவர் மதம் அவரவருக்கு. எங்கேயுமே வன்முறையை போதிக்கல, எங்கேயுமே இது பண்ணல. நாம வீரத்தோடும் விளைநிலத்தோடும் நம்ம வந்து அரணோடும் மக்கள் நலனோடும் வாழணும்னு எல்லாத்தையும் இஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. ம். அதுல எந்த கருத்தும் தமிழ் தேசியம் மாற்று கருத்து கிடையாது. தமிழ் தேசியம் என்ன சொல்லுதோ அதை தான் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை தான் தமிழ் தேசியம் சொல்லி இருக்கு. இது ம். ரெண்டுமே வந்து வெறும் பிரித்து பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. வீரத்தோடு வாழுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாரு. இறுதி நாட்கள் 8 வரைக்கும் கூட அவர்கள் வந்து வெள்ளிக்கிழமை குத்துபா ஓதும் போது வாழ் வைத்துக்கிட்டு தான் வந்து குத்துபா ஓதியிருக்காங்க. ம். ம். அப்போது வீரத்தை அவங்க எந்த அளவுக்கு எழுச்சி விட்டு அவங்க கொடுத்துருக்காங்க, இஸ்லாத்தின் வெளிப்படையா காட்டியிருக்காங்க. அதே போல தமிழ் தேசியம் மக்கள் நலனுக்காக நாம் வீரத்தோடும் அறத்தோடும் நமக்குன்னு ஒரு 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 வரையறை இருக்கு, அதை நீங்க பேணி பாதுகாத்து வாழணும்னு சொல்லுது. அது மாதிரி நீங்க உதவி செய்யறதா இருக்கட்டும், வரதட்சணை வாங்குறதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே தமிழ் தேசியம் என்ன சொல்லுதோ அதைத்தான் இஸ்லாம் அப்படியே பிரதிபலிக்குது. அதனால இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இது இந்த சமகாலத்தில் உருவான தலைவர்கள், இஸ்லாமிய தலைவர்களும் சரி, ம். இந்த திராவிட இவர்களும் சரி, எல்லாம் சேர்ந்து நம்மளை ஏமாற்றி இது பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம என்ன கேட்கிறோம்னா, இப்ப இத்தனை இஸ்லாமிய தலைவர்கள் இருக்காங்க, ஒரு எதிர்கருத்து கூட தாங்கள் எதிர்கருத்து கூட பதிவு செய்ய வக்கற்ற தலைவர்களா உருவாக்கி இந்த சமூகம் வச்சிருச்சு. அதுக்காக சமூகம் மழுங்கடங்கி போயிருச்சுன்னு நினைக்க வேண்டாம். சமூகம் எப்ப வேணாலும் இஸ்லாமிய சமூகம் ம். தன்னை தற்காத்து அது ஒரு அரணா நிற்கும். அதுல முதல் அடிப்படை என்ன சொன்னா, நாம் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் எண்ணத்தை அடியோடு அழித்து நாம் தமிழர்கள் உலகத்தின் தலை சிறந்த பெரும்பான்மையினத்தின் மக்கள், இனத்தின் மக்கள்ன்ற எண்ணத்தோடு நம்ம எப்போ அடியெடுத்து வைக்கிறோமோ அப்போ இந்த இப்போது இருக்கக்கூடிய இந்த அவல நிலை போக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் என்ற அரணோடு நாம நிற்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட முழுமையான கருத்து. சிறப்பு சிறப்பு. ரொம்ப அருமையா கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. திராவிட கட்சிகளுடைய வேட்பாளரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கு தெளிவா பேசுவாங்க, ஒரு வேட்பாளர் வந்து இந்த அளவுக்கு தெளிவா பேசுவாங்களா அப்படிங்கிறதே வந்து சந்தேகம்தான். நிச்சயமா மக்கள் வந்து மதுரை மத்திய தொகுதி மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மீடியா சார்பா கேட்டுக்கொண்டு, பல்வேறு பணிகளுக்கு மத்தியில இப்ப நீங்க வேட்பாளரா இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பல்வேறு பணிச்சுமைகள் இருக்கும். அதற்கு மத்தியில நம்மளுடைய இந்த டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகத்திற்கு வந்து கருத்துக்களை பதிவு செய்த உங்களுக்கு மகிழ்ச்சிகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி வாயிலாக இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய தமிழ் இஸ்லாமியர்களும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய இந்த வலையொலியை அதிக நபர்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. பார்த்து கொள்ளக்கூடிய அந்த நபர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் சந்திப்போம் வேறொரு சிறப்பு விருந்தினருடன் இன்ஷா அல்லாஹ்.